பெட்டெல்லாம் இருக்குது. பாருங்க அந்த பக்கம் பீச்சு. நத்திக்கு இந்த மாதிரி டைம் வரக்கூடாது. ஏன்னா திருடங்க சைக்கோ எவனா வந்து நம்மளே ஏதாவது பண்ணுறோம். நான் சொல்கிறேன், பேய் கூட பயந்துடலாம். இவனுக்கெல்லாம் சொல்லுது வேணாம் இங்கேருந்து கிளம்பு. மனசில் எப்பவுமே அந்த மாதிரி ஒன்று சொல்லிச்சுன்னா டப்புன்னு கிளம்பிடணும். டீமோடு வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நைட்டில் பண்ண முடியுமான்னு தெரில, பகல்லே கிளம்புது. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்னடா ஒரு ரூம்குள்ளே இருந்து பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஃபுல்லாக காற்று ஹெவியாக இருக்குது. நான் நிற்கிற இடம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. எப்போ வேணால் எது வேணால் இடிஞ்சு விழலாம். அதனால் வந்து ஒரு ரூம்குள்ளே வந்து சேஃபாக பேசுகிறேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு விஷயமா வந்துருந்தேன் இங்கே. ஸோ வந்தப்போ பார்த்தா இந்த ஒரு பில்டிங் இருந்தது. லோக்கல் கிட்டே கேட்டேன், அங்கே தயவு செஞ்சு போயிடாத, பில்டிங்லாம் இடிஞ்சு தரமட்டமாகிற நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து உள்ளே பார்க்கலான்னு வந்தேன். மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வரல, பின்னாடி பக்கம் வந்து பார்த்தா ஐயோ ஒரு வேறு மாதிரி இருக்குது நண்பர்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க 6 மணிக்கு மேலே இந்த பக்கம் சுத்தமாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் நிறைய பேர் வந்து மீன்லாம் பிடிச்சிருக்காங்க இந்த பக்கம் போட்டில். நான் வந்து இந்த பக்கம் வந்தேன் பைக்கை நிப்பாட்டு. உள்ளே போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே என்னோடய ஹார்ட்டே நின்றுச்சு. நீங்கள் போய் பார்ப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு இடமும் அவ்வளோ திகிலாக இருந்துச்சு. யாருமே இல்லை உள்ள. ஏதாவது ஆத்மா இருக்கா இல்லையான்னு தெரியல. ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. எனக்கு எந்த சவுண்டுமே கேட்கல. ஏன்னா என்னை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காற்று அடிச்சுட்டே இருந்துச்சு. அது நீங்கள் வீடியோவில் கொஞ்சம் பார்ப்பீங்க. ஏன்னா எந்த சவுண்டும் எனக்கு தெரியல. ஆனால் பயங்கரமாக நெகட்டிவாக இருந்துச்சு. ஒரு 3வது மாடிக்கு போகிறதுக்குள்ளே வேணாம் இங்கேருந்து நீ வந்து ரிட்டர்ன் கிளம்பிடு அப்படின்ற மாதிரி மனசுக்கு தோணுச்சு. அதனால் வந்து நான் வந்துட்டேன். எப்போனா இந்த பக்கம் டீமோட வந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. தனுஷ்கோடி அந்த கோஸ்ட் டவுன் இதெல்லாம் வந்து அப்படியே இந்த வீடியோவில் வந்து நான் கிளிப்பாக ஆட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள் நீங்கள். ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்தா இந்த இடம் எனக்கு கண்ணில் மாட்டுச்சு எனக்கு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு மேலே பார்த்தீங்கன்னா பெட்டு கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. பயங்கரமாக நெகட்டிவாக இருந்துச்சு. இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தரமாட்டேன். இன்னும் ஒரு 6 மந்த்தில் மொத்தமாக காலி ஆகிடும். ஏன்னா பீச் பக்கத்துலேயே வர இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நைட் டைம்லாம் நினச்சே பார்க்க முடியல. இப்போ என்னன்னா உள்ளே போய் மேலே கொண்டாலும் நம்ம கம்யூனிகேஷன் ஏதாவது பண்ணி பார்க்கலாம்னு நினச்சா கூட ஏதாவது ஆளுங்க யாராவது வந்துடுவாங்க, லோக்கல் யாராவது வந்துடுவாங்க, ஏதாவது கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு பயம். பைக்கை நான் 2க்கு வாங்கி வந்து வெளியே நிப்பாட்டி வச்சுருக்கேன். எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன் நான். இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய ட்ராவல் வீடியோஸ், இந்த மாதிரி ஆஃபீட்டான பிளேசஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வரப்போகுது. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ரெகுலராக போகணும்னு நானும் நினைக்கிறேன். பட் அந்த ரெகுலராக போட முடியல. பட் நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்த பற்றின உங்களுக்கு ஒரு கமெண்ட் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோஸ்ட் டவுன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சும்மா கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. பட் நான் வந்து சும்மா உங்களுக்கு மேலோட்டமாக நான் காட்டுறேன் நான். ஸோ அவ்வளோதான் நம்மளே. வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம வீடியோக்கு லைக், ஷேர் எல்லாமே பண்ணுறேங்க. அந்த பக்கம் பீச்சா, அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து இடிஞ்சு விழுந்துரும்னு நினைக்கிறேன் அந்த பில்டிங்கு. பின்னாடி பக்கம் ஃபுல்லாக கடல். இந்த பக்கம் ஏதோ ஆர்மி தான் என்னான்னு தெரில எனக்கு. அப்படியே ஃபுல்லாக இருக்குது. இது உள்ளதான் நம்ம போயிட்டு வந்தோம். காற்று எக்ஸ்ட்ரீம் அடிக்குது பயங்கரமாக. இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்கள். வெளியில் பயங்கரமான வியூ. இந்த பக்கம் பயங்கரமான வியூ ரசிப்பீங்க. அந்த பக்கம் ஒரு ஆண்டரான வியூ அது.
ஃபுல்லாக இடிஞ்சு போயிட்டு இருக்குது. இடிஞ்சு போகிற ஸ்டேஜ் தான் இது ஃபுல்லாக. இந்த மாதிரி ராமேஸ்வரத்தில் நிறைய அபார்ட்மெண்ட் பிளேஸ் இருக்குது. மக்கள்லாம் 6 மணிக்கு மேலே வர மாட்டாங்க. ப்ளேஸ் கொஞ்சம் காற்று அடிக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிட்ட தான் வச்சு பேசுகிறேன். ஆக்சுவலாக என்ன பில்டிங் தெரில. நான் பேக் சைடு வந்துருக்கேன். ஃப்ரண்ட் சைடில் வந்து அங்கே ஆளுங்கெலாம் உள்ளே போக வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால அப்படியே பேக் சைடு வந்துருக்கேன். செம்மையாக காற்று அடிக்குது. பீச் வரும்ல, ரோசை பண்ணிட்டுருக்காங்க. பெரிய கிளாஸ் வர ஏற்றுக்கால. இப்போயே எப்படி இருக்குது, நைட் டைம்லாம் எப்படி இருக்கும் பார்த்துங்க. இந்த இடம் ஃபுல்லாக செதஞ்சு போயிருக்கு பில்டிங்கு. ரிஸ்கே கிடையாதுங்க. ரொம்ப ரிஸ்க்கு. பைக்கார வெளியே விட்டு தனியாக வந்து பாருங்கள் பில்டிங் பாருங்கள். சரியான ஹெவியான காற்று. போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பில்டிங் உள்ள பூட்டு போட்டுக்கிறாங்க. பல்லு கிளம்புது நண்பர்களே. ஒவ்வொரு நிமிஷமும் பயத்தில் பெட்டெல்லாம் இருக்குது. பாருங்க அந்த பக்கம் பீச்சு. நைட் டைம் நல்ல இருக்காது போல்.
நேற்றுக்கு இந்த மாதிரி டைம் வரக்கூடாது. ஏன்னா திருடங்க சைக்கோ எவனா வந்து நம்மளே ஏதாவது பண்ணுறோம். நான் சொல்கிறேன், பேய் கூட பயந்துடலாம். இவனுக்கெல்லாம் பேய் கூட பயடாமல் வந்துடலாம். இவனுக்குலாம் சத்தியமாக பயந்தான் ஆகணும். சீக்கிரமாக இந்த பக்கம் போயிடலாம். இன்னும் ஒரு மாடி இருக்குது. ஹாஸ்டலா? வந்துடுறதுக்குள்ளே போயிடலாம். மூட்டை இது. மைக்கு கோபுரம்லாம் செட் பண்ணல. ஏன்னா டக்கு டக்குன்னு ஏன்னா தனியாக வந்திருக்கேன். அதுதான் பயமாக இருக்கு நண்பர்களே. நான் யாரெல்லாம் இருக்கீங்களா? ஏதாவது ஆத்மா, பேய், மனுஷங்க எல்லாம் இருக்கீங்களா? சி கிளம்பிடலாம். சேஃப் இல்லைன்ட்டு வந்து ஃபாஸ்ட் சீக்கிரம் பைக் வேறு தனியாக இருக்குது. இல்லை நண்பர்களே, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் சொல்லுது, வேணாம் இங்கேருந்து கிளம்பு. மனசில் எப்பவுமே அந்த மாதிரி ஒன்று சொல்லிச்சுன்னா டப்புன்னு கிளம்பிடணும். டீமோடு வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நைட்டில் பண்ண முடியுமான்னு தெரியல. பகல்லே கிளம்புது. சத்தியமாக ஏதோ வெயிட்டாக இருக்குது, அது மட்டும் தெரியும்.